ஹலோ ஆஃபீஸர்ஸ். இந்தியன் பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னென்னா, இருக்கிற சிஸ்டம் வந்து எப்படி எவால்வ் ஆகி இன்னைய நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்சுன்னு எல்லாரும் வந்தாலும் பிரிட்டிஷ் தான் இங்கே ரூல் பண்ணியிருக்காங்க. 16th சென்ச்சுரி அவங்க இந்தியா வந்திருக்காங்க. ஜஹாங்கீர்ட்ட பர்மிஷன் வாங்கி ட்ரேட் பண்ணிருக்காங்க 1608. 1611 மசிலிப்பட்டினத்துலையும் 1613 சூரத்துலையும் ராயல் பர்மிட் ஜஹாங்கீர்ட்ட வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க. 1765 ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு திவானி ரைட்ஸே கிடச்சிருது. திவானி ரைட்ஸ்னால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ரெவென்யூ, சிவில், ஜஸ்டிஸ் இதெல்லாம். இது எப்படி கிடைக்குதுன்னா, ஷாலம் டு முகல் எம்பரர் வந்து பொலிட்டிக்கலி வீக் ஆகிடுறாரு. அதனால் அவர் பவரை ரீகெயின் பண்ணலான்னு இவங்கள்ட்ட கொடுக்குறாரு ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் பேரில். அடுத்து 1858 கிரவுன் ரூல் ஆகுது. ஏன் கிரவுன் ரூல் கம்பெனி ரூல்லேருந்து மாறுதுன்னா, 1857 சிப்பாய் முட்டினி, அதாவது ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லப்படுற சிப்பாய் முட்டினி நடக்குது. அதுலேருந்து அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் க்ரௌன் மாற்றுறாங்க. 1934 எம்என் ராய்ன்றவர் ஒரு ஃபார்மல் டிமாண்ட் வைக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் வேணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை அடாப்ட் பண்ணுது. அப்புறம் 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் தான் இந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ நாள் அக்செப்ட் பண்ணாமல் இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல் இந்தியன்ஸோட சப்போர்ட் வேணும், அதனால தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா கான்ஸ்டியூஷனை உருவாக்கவோ இல்லை அதை அமெண்ட் பண்ணவோ, அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கேபினட் மிஷனோட ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. 1949 நவம்பர் 26 இதை அடாப்ட் பண்ணுறாங்க. 1950 ஜான் 26 கான்ஸ்டியூஷன் எஃபெக்டாக வருது. ஏன் 1950 ஜான் 26னா, 1929 நேரு லாகூர் செஷனில் சொல்லியிருப்பாரு, ஜனவரி 26 1930 வந்து பூர்ண ஸ்வராஜ், நம்ம செல்ஃப் ரூல் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக மாறுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் 1950 ஜான் 26 கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வரும்.